துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். துலாம் ராசியினருக்கு ஏப்ரல் மாத ராசி பலன்கள். ஏப்ரல் மாதம் 5ஆம் இடத்தில் புதன், 6ல் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, 7ல் சந்திரன், 8ல் குரு, 9ல் செவ்வாய், விரயத்தில் கேது பகவான் இருக்கிறார். ஆக சுக்கிரன் உச்சம் பெற்றாலும் ஒரு வக்கரம் பெற்றிருக்கிறார். எனவே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மருத்துவ செலவுகள் உண்டு. சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து போகும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சூரியனோடு இணைந்திருப்பதால் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இந்த நேரத்தில் சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. வீடு கட்டுவது, வீட்டினை பழுது பார்ப்பது போன்றவற்றை தாராளமாக செய்யலாம். பிள்ளைகளின் கல்யாண செலவுக்காக செய்யலாம். வீட்டுக்கு தேவையான சீர்வரிசை பொருட்கள் வாங்கலாம். மாத தொடக்கத்தில் மீனராசி புதன் வக்கரம் பெற்றும் நீச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு விரையாதிபதியானவர் புதன் என்பதால் அவர் நீச்சம் பெறுவது நன்மைதான். நெருக்கடி நிலையாகணும். நிலையான வருமானத்துக்கு வழிபிறக்கும். 9ஆம் இடத்துக்கும் அதிபதியாக புதன் விளங்குவதால் முன்னோர் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வகையில் பஞ்சாயத்துகளில் தாமதம் ஏற்படும். தந்தையாரின் உடல் நலனில் கவனம் தேவை. வாகன பழுது செலவை முன்னிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் சூழ்நிலை அமையும். இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவை உறுதியாகலாம். வரும் மாற்றங்கள் திரும்பி அளிக்காவிட்டாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் உருவாகும். அடுத்து பங்குனி 4ஆம் தேதி புதன் வக்கர இயக்கத்தில் கும்பராசிக்கு வருகிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் 5ஆம் இடத்துக்கு வருவதால் பிள்ளைகள் வழியில் விரயங்கள் உண்டு. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி ஒரு தொகையை செலவிடுவீர்கள். அவர்களின் மேற்படிப்பு சம்பந்தமாகவோ வெளிநாடு செல்லும் முயற்சிகளுக்கோ உறுதுணையாக இருப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விருப்ப ஓய்வு பெற்றுக் கொண்டு வெளியில் சென்று சுய தொழில் செய்யலாமா என்று ஆர்வம் காட்டுவீர்கள். பூர்வீக சொத்து பிரச்சனை அகலும். இல்லம் கட்டி குடியேறும் எண்ணம் நிறைவேறும். அடுத்து மீன ராசியில் சுக்கிரன் வக்கரம். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் வக்கரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. அதே நேரம் அஸ்தமாதிபதியாகவும் சுக்கிரன் விளங்குவதால் சுப விரயங்கள் அதிகரிக்கும். இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை இணைத்துக் கொள்ள முன் வருவீர். கடந்த காலத்தில் வாங்கிய கடன் சுமை தீர இடம் பூமியை விற்க முன் வருவீர்கள். வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டணத்துக்கு மாற்ற முயற்சி கைகூடும். அடுத்து கடகராசியில் செவ்வாய் நீச்சமடைகிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய். அவர் பங்குனி 24ஆம் தேதி கடகராசியில் நீச்சமடைகிறார். அவ்வளவு நல்லதல்ல. பண பற்றாக்குறை அதிகரிக்கும். 1 மடங்கு செலவுக்கு பதிலாக 2 மடங்கு செலவாகும். எதிர்பார்த்த அளவுக்கு திட்டமிட்டு எதையும் செய்ய இயலாது. தொழிலில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறையாமல் கவனமாக இருத்தல் வேண்டும். சிலருக்கு மூட்டு வலி, முதுகு வலி, முழங்கால் வலி என சிறு சிறு தொல்லைகள் வரலாம். குடும்ப சுமை கூடலாம். உறவினருடைய பகை உருவாகலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் ஓரளவே கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் கிடைக்கலாம். கலைஞர்களுக்கு போட்டிக்கு மத்தியில் பயணம் தொடரும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. கெட்ட சகவாசம் கூடாது. கோவிலுக்கு சென்றால் தாங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சுக்கிரனை வழிபடுங்கள். மகாலட்சுமி வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் விரையும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.